வணக்கம் நேயர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால. நம்ம ஆசனாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆசனாஸ்ல பேலன்ஸ் ஆசனாஸும் எவ்வளவு முக்கியமோ அதோட மைண்ட் செட்டும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ உங்க பேலன்ஸ் பண்ற என்னென்ன ஆசனாஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ்மெண்ட்டும் அது ரொம்பவே கொடுக்கும். ஸோ பேலன்சிங் ஆசனாஸ் உங்களுக்கு பொறுமைத்தனம் ரொம்ப கொடுக்கும். பேஷன்ஸா இருப்பீங்க, உங்களோட மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசனா தான் உத்தித பத்மாசனம். உத்தித பத்மாசனம் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேலன்ஸ் தேவை. ஆனா பேலன்ஸ்க்கு பிளஸ் உங்களோட ஸ்ட்ரென்த். நீங்க அன்றாடம் என்ன சாப்பிடுறீங்களோ, உங்க டயட் எடுத்துக்கிறீங்களோ, அந்த சாப்பாடை பொறுத்து தான் உங்களோட ப்ராப்பரா அந்த பேலன்ஸ் ஆசனாஸே கரெக்டா வரும். ஸோ இப்போ உத்தித பத்மாசனம் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் காலை எடுத்து மேலே வச்சுட்டு, எப்பவுமே ரைட் கால் எடுத்து மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா லெஃப்ட் கால் ஈஸி இல்லை உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் காலையும் எடுத்து இந்த மாதிரி பத்மாசனில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பேலன்சிங் எப்படி பண்ணலாம். உங்களோட கைகள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கட்டை விரல்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், கையை இப்படி பிடிச்சி எழுந்துப்பீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க கூடாதுன்னா உங்க கை விரல்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதுல வச்சுக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களோட பாடி பேலன்ஸ் எழும். இந்த பாடி பேலன்ஸ் எழுந்துறதுக்கு டைம் இருக்கும். ஸோ உங்க பட் லைனை ஃபர்ஸ்ட் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணு. இந்த மாதிரி பட் லைன் எழுப்பும் போது சரியா இருக்கா பாரு. இந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்க பாடியில நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் உங்க கைகள்ல இருக்குன்னு. கைகள்ல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா எந்த பேலன்ஸ் ஆஃப் ஆசனாஸ் பண்ணும் போது உங்களுக்கு வலி ஏற்படும், இல்ல அடியும் விழலாம். ஸோ அதனால இந்த பச்சை பயிர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு உங்களோட ஹெல்த்தை ரெடியா வச்சுக்கிட்டு உங்க பேலன்ஸ் ஆசனாவை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆசனாவை பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கைகள் உங்க எல்போ எப்படி இருக்குன்னு. வெளியே ரொம்ப போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வராது. ஸோ கொஞ்சம் உள்ள இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ள இருக்கும்போது உங்க பாடியை நீங்க ஈஸியா தூக்கிடலாம். மூச்சு உள்ள வாங்குறது நீங்க எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இதுல இந்த மாதிரி வாங்கும்போது மெதுவா நீங்க கீழே இறப்பிடலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு அது என்ன பண்ணலாம், உங்க கைகள்ல மொத்த ப்ரெஷர் போகணும். உங்களோட எல்போ கீழே வைக்கும் போது அவுட்வர்ட் போக கூடாது, உள்ளேயே இருக்கணும். அப்பதான் அந்த உள்ளே இருக்கும் போதுதான் இந்த இடுப்பு உங்க கைகள்ல கரெக்டா நிக்கும், உங்க கைகளை பேலன்ஸ் பண்ணி நிக்கும். அப்படி இல்லைன்னா நிக்காது. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அந்த உத்தித பத்மாசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்க கைகளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு மெதுவா எழுப்பி பாருங்க, இல்ல ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கான்னுட்டு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கும்போது கைகளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, எல்போ முக்கியம், உள்ளே இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. வெளியே இருக்கும்போது மார்பு பகுதி கீழே விழும். கீழே விழும்போது பாடியில நிறைய வெயிட் பேஸ்ல இருக்கிறதுனால தூக்க முடியாது. ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க, எல்போவை உள்ள தள்ளிட்டு மெதுவா நீங்க எழுப்பிடலாம். மெதுவா நீங்க உங்க பாடியை எழுப்பிடலாம். உத்தித பத்மாசனா பண்ணும்போது ப்ரிப்பேரேட்டரி போஸ் ரொம்பவே முக்கியம். உங்களோட பாடி தொடையில வலி ஏற்படுதா இல்லையான்னுட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறமா உத்தித பத்மாசனா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேரேட்டரி போஸை நாம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் வர்ற இதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம பாடியை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். நிறைய பேரு பாடியை எழுப்பும் போது ஸ்விங் பண்ணிட்டு எழுப்பிப்பாங்க. அதாவது ஊஞ்சல் மாதிரி முன்னாடி பின்னாடி எழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ் பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஸோ இன்னைக்கு அந்த ப்ரிப்பேரேட்டரி போஸும் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பத்மாசன்ல வந்துடுங்க. வரும்போது உங்க ஆங்கிள் எப்பவுமே கைகளால பிடிச்சு ஒரு சர்க்குலர் மோஷன்ல திருப்பி பாருங்க. ஒரு ரிவர்ஸ் போஷன், 3 தடவை முன்னாடினா 3 தடவை பின்னாடி, இந்த மாதிரி பண்ணிட்டு உட்கார வைங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரெயின் உங்க ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா உங்க இன்னொரு கால்கள்லயும் முன்னாடி பின்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு எழுப்பி. இந்த மாதிரி பத்மாசன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க கைகளோட சுண்டு விரலை எடுத்து உங்களோட பேஸ், அதாவது கட்டை விரலை எடுத்து உங்க சுண்டு விரல் பேஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரிதான் இன்னொரு கைகள்லயும் சுண்டு விரலுக்கு பேஸ்ல எடுத்து க்ளோஸ் பண்றேன்.
இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது உங்களோட ஃபர்ம், அதாவது பேலன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இன்னொன்னு உங்களோட பர்சனலி உங்களோட கேரக்டரை நல்லா டெவலப் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கீழே வைக்கும் போது உங்களோட பேலன்ஸ் எப்பவுமே தவறாது. மெதுவா உங்க பத்மாசனை எழுப்பி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதாவது முன்னாடி தள்ளிப்பாருங்க. இந்த மாதிரி முன்னாடி தள்ளும் போது பிராக்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அண்ட் கைகளை மெதுவா விடுங்க. எவ்வளவு வரைக்கும் பிராக்டிஸ் ஆல உங்களோட தொலைப்பகுதி எவ்வளவு ஸ்ட்ரென்த்துக்கு இருக்குதுன்னுட்டு அதுவே செக் பண்ணிடும். அண்ட் மெதுவா கீழே இறக்கிடுங்க. அந்த மாதிரி இறக்குனதுக்கு அப்புறமா இன்னொரு கைகளை பேஸ்ல, சுண்டு விரல் பேஸ்ல கட்ட விரலை வச்சு மூடி மறுபடியும் நீங்க எழும்பும் போது கூனி விழியக்கூடாது. ஸோ செஸ்ட் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருந்து எவ்வளவு தூக்க முடியுதுன்னு பாருங்க. நிறைய பேருக்கு இவ்வளவுதான் முடியுதுன்னா இட்ஸ் ஓகே. டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் அந்த 90 டிகிரி ஆங்கிள் கரெக்டா வரும். அண்ட் மெதுவா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல உள்ள தள்ளலாம். உள்ள தள்ளும் போது மத்தவங்க பிரஷர் கொடுக்க வேண்டாம். உங்க கைகளால நீங்க புஷ் பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து பாருங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க உங்களோட உத்தித பத்மாசனை கையில வச்சு பிராக்டிஸ் பண்ண முடியும். சில பேர் ஸ்விங் பண்ணிட்டு தூக்குவாங்க. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். பிராக்டிஸ் முக்கியம். சோ இந்த மாதிரி ப்ரிப்பேரட்டரி பேஸ் பண்ணதுக்கு அப்புறமா உத்தித பத்மாசனா பண்ணும்போது உங்களோட பாடி பேலன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். விழ வாய்ப்பு இருக்காது, வலியும் ஏற்படாது. இன்னைக்கு நீங்க உத்தித பத்மாசனம் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனோட நான் உங்களை சந்திக்கிறேன்.